இன்று நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம் முடிவுற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் மற்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வகுத்துள்ள வியூகங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தியாகச்சமலிடம் கேட்கலாம். சமல், பாமக பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன, முக்கிய தீர்மானங்கள் குறித்து விவரமா பதிவு செய்ய. மொத்தம் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் ஒரு தீர்மானம் அரசியல் தீர்மானம் என்று தலைப்பிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த அரசியல் தீர்மானம் என்னவென்றால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் சமூக ஜனநாயக கூட்டணி என்கிற பெயரில் இங்கிருக்கக்கூடிய சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கியிருந்தார். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை வகித்திருந்தது. அந்த கூட்டணியின் சார்பாக வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் களம் காண்பார்கள் என்றும் அதனுடைய முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறோம் என்றும் ஏற்கனவே 5 வேட்பாளர்கள், பாமகவை சேர்ந்த 5 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. பின்பு 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இன்றைக்கு திருவண்ணாமலை, கடலூர், சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளுடைய பாமக வேட்பாளர்கள், அதாவது சமூக ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிட்டார். மற்ற 16 தீர்மானங்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை எடுக்கும்போது ஆளுகின்ற அதிமுக அரசுக்கு எதிரான ஒரு கடுமையான நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாகவும், மணல் கொள்ளை, கிரனைட் மற்றும் தாது மணல் கொள்ளை போன்ற விஷயங்களில் அரசு மெத்தன போக்கு நடைபெறுவதாகவும், இலங்கை விவகாரத்தில், ஈழத்தமிழர் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மெத்தன போக்கை கையாள்வதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும், இது போன்று மத்திய அரசை சாடி சில தீர்மானங்களும் பெரும்பான்மையான தீர்மானங்கள் மாநில அரசை சாடி இருந்தது. மேலும் பொதுக்குழுவில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதனுடைய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குரு ஆகியோரும் கடுமையான நிலைப்பாட்டை ஆளுகின்ற அதிமுக அரசுக்கு எதிராக எடுத்து வைத்தார்கள். மேலும் திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராகவும் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார்கள். அவர்கள் ஏற்கனவே சொல்லி வந்த அந்த இரு பெரும் திராவிட கட்சிகளோடு இனி கூட்டு இல்லை, அவர்களுக்கு எதிரான அரசியல் என்கிற நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இன்றைய பொதுக்குழுவில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. திவ்யா, சமல், தேர்தல் கூட்டணி குறித்து என்னதான் பேசப்பட்டது? அதாவது இந்த பொதுக்குழுக்கு முன்பாக இருந்த எதிர்பார்ப்பு வெங்கட் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பார்கள் என்பதாகவே இருந்தது. 2 கட்டங்களாக, அதாவது டெல்லியில் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தன. மதிமுக ஏற்கனவே பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் 2 கட்சிகள் மத்தியில், அதாவது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மதிமுக மத்தியில் பூர்வாங்க பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது என்று தெரிவித்திருந்த தருணத்தில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோட அணியில் இணையும் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்ற தகவலால் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தமிழறிஞன் மணியன் போன்றவர்கள் எல்லாம் இது போன்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சற்று அமைதி காத்தது என்றே சொல்ல வேண்டும். கூட்டணி என்பது குறித்து எந்த விதமான கருத்துக்களும் மேடையில் பேசிய தலைவர்களோ பொதுக்குழுவில் பேசிய உறுப்பினர்களோ வலியுறுத்தவில்லை. ஒரு சில உறுப்பினர்கள் மட்டும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும், அவர் பிரதமராகுவதற்கு நாம் ஒன்றாக நின்று அவரை பிரதமராக்கும் முயற்சியில் ஈடுபடலாம், அது நமக்கும் பலனளிக்கும் என்கிற விதத்தில் ஒரு சில உறுப்பினர்கள் மட்டும் பொதுக்குழுவில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கவில்லை. இன்னும் ஒரு படி மேலே சென்று தமிழகத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தவிர தமிழகத்தில் உள்ள ஏனைய அனைத்து அரசியல் கட்சியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்து பேசினார். அதில் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுக்கு ஓட்டு சதவீதம் மிகவும் குறைவாக இருக்கிறது, அவர்கள் இதுவரை 5 எம்எல்ஏக்களுக்கு மேல் பெறவில்லை என்கிற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்தார். இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியிடம் பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை கூட்டணி அமைத்தால் அந்த சீட்டு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தற்போது 10 வேட்பாளர்கள் பட்டியலையும் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று இதை விமர்சனம் செய்யக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இன்னும் பாரதிய ஜனதா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு இன்றைக்கு வெளியிடவில்லை. வெங்கட், சமல், வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்னென்ன வியூகங்களை வகுத்து வராங்க? வியூகங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போனால், அதாவது தர்மபுரி சம்பவத்திற்கு பிறகும் மாமல்லபுரத்து அந்த மாநாட்டிற்கு பிறகுமான ஒரு காலகட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சற்று கடுமையான காலகட்டம் என்றே சொல்லலாம். அந்த கட்சியை சேர்ந்த பலரும் தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் தடுப்பு சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் பிரிவுகளின் கைது செய்யப்பட்டார்கள். ராமதாஸே சிறைக்கு சென்றிருந்தார். இப்படி ஒரு கடுமையான காலகட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2013ஆம் ஆண்டை எதிர்கொண்டு வந்தது. அவர்களை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணிமைப்பது, திராவிட கட்சிகளோடு இனி கூட்டு இல்லை என்கிற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவது என்றே இருந்தார்கள். அந்த உறுதிப்பாட்டிலே இன்றும் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த பொதுக்குழு தீர்மானங்களும் மேடையில் பேசிய தலைவர்களும் கருத்துக்களும் எதிரொலித்தன. வியூகம் என்பதை பொறுத்தவரை அவர்கள் சொல்வது சமூக ஜனநாயக கூட்டணி என்று சமூக அமைப்புகள், அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கிறது. அந்த வாக்கு சதவீதங்களை ஒன்றாக இணைக்கும் போது அது திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக மற்றும் தேமுதிகவிற்கு சவாலாக அமையும் என்கிற அடிப்படையில் அந்த வாக்கு சதவீதத்தை நம்பி ஒவ்வொரு சமூகத்திற்கும் வாக்கு சதவீதத்தின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் என்பது இந்த 2 பெரும் கட்சிகளிடையே
ஒரு வகையான போட்டியை, கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த யுக்தியை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் 10 to 15 இடங்களையாவது கைப்பற்றுவோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் யூகம் அமைத்திருப்பதாக இன்றைய பொதுக்குழுவில் பேசப்பட்டுச்சு. வெங்கட், தகவல்களை விரிவாக தந்தமைக்கு நன்றி தியாகச்செம்மல்.